எப்பா 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 என்ன அடி நாயடி பேடியா போட்டு மும்பை இந்தியன்ஸை போட்டு செஞ்சிட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர். உண்மையிலே ஒரு ரேம்பேஜ் இன்னிங்ஸு. எப்பா பிசிசிஐ இந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் டீம்லேருந்து ட்ராப் பண்ணுறீங்க. ஒரு கேப்டன்சி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, டீம்ல எடுக்க மாட்டீங்களே. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் வேற கண்ட்ரியில் இருந்திருந்தாருன்னா எனக்கு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். பேக் டு பேக் 2 ஃபைனல், அதுவும் வேற டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைஸுக்காக பண்ணியிருக்காரு. ஓவராலாக 3வது ஃபைனல் அவருக்கு அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஒரு கேப்டனாக மட்டும் இல்லாமல் நல்ல பேட்ஸ்மேனாகவும் ஆடுறாரு. ஸோ நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி குவாலிஃபயர் 1ல எந்த டீம் மோதுறாங்களோ அவங்க தான் ஃபைனல் மோதுறாங்க. இந்த ட்ரெண்ட் 2017லேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ 2018லேருந்து உள்ள ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுமா? குவாலிஃபயர் 1 யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. குவாலிஃபயர் 1 இந்த வருஷம் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனல் ஆர்சிபி ஜெயிக்குமா? எனக்கு நம்ம ஆர்சிபி ஜெயிக்கும் தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஆனால் யார் ஜெயிச்சாலும் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ஒரு அப்சல்யூட் சினிமா இருக்க போகுது. ஏன்னா 2008லேருந்து 2 டீம் விளாட்றாங்க. பட் ஆனால் 2 டீம்டையுமே ட்ராஃபி கிடையாது. ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்டு ட்ராமா கலந்த ஒரு ஃபைனல் தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ வெயிட்டிங்லேயே வெறியேறுது. ஸோ இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ஒரு புது சாம்பியன் கிடக்க போகிறாங்க. ஓகே, பார்க்கலாம் யார் வந்து இந்த ஸ்டாரை வந்து அவங்க ஜெர்சியில் அணைகிறாங்க அப்படின்னு. ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்கள் சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தெரிவிக்கலாம். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.